ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்தவர் அவர் நல்லவர். இனியும் நடத்த போகிறார் அவர் பெரியவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குதோ எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்கள். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 32, 33, 34 வசனங்களை படிப்போம். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கான்களைப் போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். இந்த 3 வசனத்திலிருந்து 3 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். God strengthens you, God enables you, God trains you. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை செயல்பட வைக்கிறார், உங்களை பயிற்றுவிக்கிறார். உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவரே எல்லாவற்றையும் செய்கிறது கிடையாது. அவர் உங்களை கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறார். அது ரொம்ப முக்கியம். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்காக செய்கிறார், அதை நம்மை கொண்டு செய்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றணும், அதற்கு உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை செஞ்சு முடிச்சுட்டு இந்தாப்பா அப்படின்னு உங்கள் கையில் கொடுக்கறது கிடையாது. உங்களை பலப்படுத்தி அந்த காரியத்தை உங்கள் மூலியமாகவே செய்ய வைக்கிறவர் உங்கள் தேவனாக இருக்கிறார். God strengthens you and God enables you. தேவன் உங்களை செயல்பட வைக்கிறார், செயலாக்குகிறார். உங்கள் கால்களை மான் கால்களைப் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் போய் நிற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். எந்த உயரத்தை அடையணுமோ, எந்த வெற்றியை நீங்கள் பார்க்கணுமோ, அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் உங்கள் கையில் கொடுத்து உங்களை என்னேபிள் பண்ணுறார். அந்த உயரத்திற்கு போய் ரீச் ஆவதற்கு தேவையான பலனை, அதற்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை, அதற்கு தேவையான டேலண்ட்ஸை, கிருபையை, இரக்கத்தை, தேவனுடைய தயவை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து அந்த உயர்வை போய் அடைவதற்கு அவர் உதவி செய்கிறார். 3வது காரியம், God trains you. உங்களை பழக்குவிக்கிறார், உங்களை பயிற்றுவிக்கிறார், யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கிறார். வெண்கல வில்லை வளைக்கத்தக்கதான பலனை உங்களுக்கு தந்து உங்களை பயிற்றுவிக்கிறார். It is God who does everything for us, but He does through us. That is your God. So get ready to accomplish and get ready to succeed. உங்கள் தேவன் இப்படிப்பட்டவர். உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை செயல்படுத்துகிறார், உங்களை பயிற்றுவிக்கிறார், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார், அதுவும் உங்கள் மூலம் செய்கிறார். அதுதான் உங்களுடைய தேவன். இன்றைக்கும் உங்களுக்கு முன்பதாக பெரிய பெரிய காரியங்கள் இருக்கலாம், சேலஞ்சஸ் இருக்கலாம், பெரிய டாஸ்க்ஸ் இருக்கலாம், அசைன்மெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் நம்ம எப்படி செய்து முடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், சந்தேகம் இருக்கலாம், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் டீல் பண்ணி தேவையான பலனை தந்து, உங்களுக்கு தேவையான தாளந்துகளை தந்து, கிருபைகளை தந்து, அவருடைய தயவை தந்து, வல்லமையை தந்து, உங்களை என்னேபிள் பண்ணி, உங்களை ட்ரெயின் பண்ணி நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு அவருடைய பலனை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். ஸோ இன்றைக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவின் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வைத்து, உங்களுக்கு பலன் தருகிறவர், உங்களை பயிற்றுவிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் பலனையும் அவர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு அவர் உங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்தி செல்வார். God bless you all.